எனக்கு சேர்ந்தவன் நல்லா மாட்டிக்கிட்டான். ஹாய் அந்தூஸ், இன்றைக்கி மக்கில் வந்து பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது வந்து சைஸ் 000. அதுக்கப்புறம் இந்த செராமிக் லிக்விட் பெயிண்ட், அதில் ஒயிட் கலர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வந்து மக்கை கொஞ்சம் தொடச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்ன வரைய போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் சில க்ளூஸ் சொல்கிறேன். அதை வந்து புள்ளியாக வச்சுட்டு அந்த டாட்ஸ் எல்லாம் வந்து மறைக்கிற மாதிரி, கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒன்று வரைவோம். அது என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி அழிச்சு வரைய வேண்டியிருக்கும். ஸோ அது பரவாயில்ல. கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோலம்டா. ஓகே, ஸோ இதுதான் நம்ம போட போகிற கோலம். அதுக்கான புள்ளிலாம் வச்சு அது ட்ரை ஆகிட்டுருக்கு. அப்புறம் இப்போது வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரஷ் வந்து நல்லா நைஸாக தான் இருந்தது. பட் எனக்கு வரைய தெரியலையா இல்லை இது இப்படி தான் வருமானு தெரியல. எனக்கு வந்து அன்ஈவனான அந்த இது தான் வந்துச்சு, ஸ்ட்ரோக் தான் வந்துச்சு. பட் ஒரு வகையில் இது வந்து நம்ம கையால் தரையில் போடும்போது எந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குமோ அதே லுக்கு கிடச்சிச்சு. நான் வந்து தப்பாக போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக பொறுமையாக பார்த்து தான் போட்டேன். பட் ஒரு சில இடத்துல லைட்டாக, ஒரு சில இடத்துல டார்க்காக, அந்த மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. பட் எனக்கு ஹாப்பி தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி கோலம்லாம் போடும்போது மெடிடேட்டிவாக அப்படி நல்லா இருக்கும், காமாக இருக்கும். அதே ஃபீல் கிடச்சிது. கோலத்தை எங்கே போட்டாலும் யூ கெட் த சேம் ஃபீலிங். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வரைஞ்சிட்டே இருக்கும். அப்படியே பார்க்கும் போதே தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல. ஆனால் நான் வந்து இது பண்ணும்போது ஏதாச்சும் பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு இப்படி தான் இருக்குது. பாதி கடல் தாண்டும் போது இன்னும் இவ்வளோ வரையணும், வரைஞ்சிட்டே இருக்கலாம். சைடில் பாட்டு, கூத்து, கொண்டாட்டம். அதுக்கப்புறம் வரைஞ்சிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. எடிட்டிங்லலாம் கட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல போய் எண்ட் ஆகிடுச்சு. அது ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் காய விடணும். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுக்கணும். ப்ரீ ஹீட்லாம் பண்ணக்கூடாது. இதை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு 140 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு அதை ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியை கொட்டிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெப்சி குடிக்கிறீங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். இருங்க போயிடாதீங்க, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது இன்னொரு கப்பு. நான் வந்து 1 இயர்க்கு முன்னாடி நான் பெயிண்ட் பண்ணேன். பட் இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குது. எந்த டேமேஜுமே ஆகலை, அந்த பெயிண்ட் எதுவுமே போகலை. ஆனால் வந்து நம்ம இப்போ இவ்வளோ நேரம் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அதை வரைஞ்ச கப்பு ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் இந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு. ஏன் தெரியல. அதுக்கு நான் ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர்ஸ் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணேன். பட் ஏன் இப்படி பிஞ்சு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இதை மறுபடியும் சுரண்டி எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணணும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா